இன்னைக்கு நாம பார்க்க போற மன லேக் வியூ பாயிண்ட். அதாவது ஏரிக்கரை ஒட்டி உள்ள இடத்துல ஏரி நீர் வராம பெரிய பெரிய சுவர் கட்டி பாதுகாப்பான இடத்துல ஒரு அழகான மனைப்பிரிவு போட்டிருக்காங்க. அந்த மனைப்பிரிவு தாங்க இது. சுத்தி முத்தியும் அழகான லொக்கேஷனோட அவ்வளவு அழகா இருக்குங்க. இந்த இடம் பயங்கர டெவலப்மெண்டான ஏரியாங்க. திருத்தணி புது பஸ் ஸ்டாண்டு பின்னாடி இருக்கிற இந்த இடத்தோட பேரு தாங்க பத்மாவதி நகர். பழைய திருத்தணியை படுவேகமாக டெவலப்மெண்ட் பண்ண ஒரு நாயுடு ஒருத்தர் தாங்க இந்த மனைப்பிரிவு போட்டார் பாருங்க. மொத்தம் இங்கே உள்ள மக்களே நிறைய பேர் அப்பவே வாங்கி வச்சுட்டாங்க. இங்க பாருங்க, இந்த மனையை சுற்றி எவ்வளவு பெரிய பெரிய வீடுங்க. அதுலேயும் ஒரு வீடு அரண்மனை மாதிரி இருக்குங்க. இந்த மனைப்பிரிவில் நிறைய பேர் வீடு கட்டி அதில் குடியிருக்கவும் செய்கிறாங்க. மனையோட அளவு மொத்தம் 3 சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க. மனையோட அகலம் பார்த்தீங்கன்னா 24 அடி. சும்மா ஜம்முன்னு வீடு கட்டிக்கலாம். மனையில் வீடு கட்டாமல் தரிசா போட்டிருந்தா வேலிச்செடி தானே இங்கே முளைக்கும். ஆனால் இந்த மனையில் துளசி செடி முளைச்சிருக்கு பாருங்க. இந்த லேஅவுட்டில் நிறைய திருத்தணி முருகன் கோவிலில் வேலை செய்கிற அர்ச்சகர்கள் நிறைய பேர் வாங்கி வச்சிருக்காங்க. இந்த ஏரியாவே அதனால தான் தெய்வீகமாக இருக்குங்க. அருமையான மனிதர்கள். நேரடி ஓனர். இவ்வளவு இருந்தும் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எப்படிங்க? கால் பண்ணுங்க, மனையை பத்திரம் பதிஞ்சு விட்டுடலாம். சரி, ஏரி பக்கத்தில் இடம் இருக்கு, தண்ணி வந்துருமேன்னு நீங்கள் நினைச்சிருப்பீங்க. நானும் முதல்ல அப்படி நினைச்சுதான் இந்த மன பக்கத்தில் வீடு கட்டியவர் ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொல்றாருன்னு நீங்களே கேளுங்க.